மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் தொடர்ந்து ஏராளமானோர் அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், தற்போது ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக மக்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கு? அவர்களுடைய மனநிலை தற்போது எப்படி இருக்கு? மும்தாஜ், மறைந்த அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா எம்ஜிஆர் நினைவிடத்தில் உள்ள வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு நேற்று மாலையிலிருந்தே பொதுமக்கள் விடிய விடிய இங்கு வந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். இன்று மாலையிலிருந்து பொதுமக்களுடைய கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. காவல்துறையினர் அவர்களை சீர்படுத்தும் வேலையில் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் நினைவிடத்தின் நுழைவாயிலிருந்தே 2 வரிசையாக பொதுமக்களை பேரிகார்டு என்று சொல்லக்கூடிய அந்த தடுப்புகள் அமைத்து நீண்ட வரிசையில் அவர்களை சீர்படுத்தி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தை அஞ்சலி செலுத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டினை காவல்துறையினர் தற்போது செய்து வருகிறார்கள். இன்று மாலை, அதாவது சரியாக 3:30 மணி அளவில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த 2 அமைச்சர்கள் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி சென்றிருக்கிறார்கள். அதுல் போரா என்று சொல்லக்கூடிய விவசாயத்துறை அமைச்சரும், கேஷப் மஹந்தா என்று சொல்லக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சரும் மலர் வளையம் வைத்து சென்றிருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக தலைமைச் செயலக ஊழியர் சங்கத்தினர் பேண்ட் வாத்தியத்தோடு ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து சென்றிருக்கிறார்கள். தற்போது பொதுமக்களுடைய கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். தற்போது நம்மிடையே ஒரு பொதுமக்கள் இருக்கிறார், அவரிடமே கேட்போம். சார், நீங்கள் வந்து எதற்காக வந்திருக்கீங்க? நேற்று உங்களால் இங்கே வந்து பார்க்க முடியாது. நேற்று இதே நேரத்தில் ஜெயலலிதாவுடைய உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. இப்போ வந்திருக்கீங்க, எதுக்காக இப்போ வந்திருக்கீங்க? அம்மா பார்க்கலான்னு வந்தாங்க, பார்க்க முடியல. சரி, இங்கெல்லாம் சமாதியில் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அம்மாலாம் ரொம்ப உயிரி எங்களுக்கு. ஆமாம், எவ்வளோ நல்லது சேர்ந்துக்கிறாங்க. பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, படிப்புக்கு எல்லாத்தையும் நல்லா உதவி பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்குமா? நீங்க சொல்லுங்க. ரொம்ப பிடிக்கும் சார், நீங்க சொல்லுங்க. நேற்று வந்து ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் அரசு விடுமுறை விடப்பட்டது. இன்னைக்கு வந்து எல்லா வழக்கம் போல எல்லா அலுவலும் திறந்திருக்கு. நீங்க இப்போ வந்திருக்கீங்க, எப்படி நினைக்கிறீங்க? கூட்டம் எப்படி இருக்கு? கூட்டம் மக்கள் வந்து முதல்வர் மேல வச்சிருக்க அன்பும் நம்பிக்கையும் தான் காட்டுறதா ஒன்றும் இருக்கு. மக்களோட அதீத அன்பும் இது நல்லா தெரியுது. அம்மா, நீங்க சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? இவ்வளவு கூட்டத்து மத்தியில குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க, எப்படி நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலி செலுத்துறதுக்கு எப்படி வந்திருக்கீங்க? நாங்க ரொம்ப வருத்தப்படுறோங்க. ஏன்னா அம்மா வந்து அவங்க ஒரு உண்மையாலுமே ஒரு அம்மாவா இருந்தாங்க எங்களுக்கெல்லாம். இது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க இறந்ததுல இருந்து நாங்க சாப்பிடாம தான் இருக்கோம். இந்த எங்க குழந்தைய அவங்களை எப்படியாச்சும் அவங்க கிட்ட போய் நாங்க பார்க்கணும். நாங்க வந்திருக்கோம். எங்க ஹஸ்பண்டும் ஹேண்டிகேப். நேற்று நாங்க வந்தோம், எங்க வீட்டுக்காரர் விழுந்துட்டாரு, அதனால அம்மாவை பார்க்க முடியல. சரி, அந்த சமாதியாச்சும் நம்ம போய் பார்த்துட்டு வரலான்ற ஒரு போய் பார்க்குறோம் நாங்க. அம்மா, நீங்க சொல்லுங்க, எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க? இவ்வளவு கூட்டம் இருக்கு, எப்படி இருக்கு? அம்மா மேல எங்க இருந்து வந்திருக்கீங்க? சார், நீங்க சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? இவ்வளவு கூட்டம் இருக்கு, ஒரு முதலமைச்சரா இருந்தவங்க மறைஞ்சிருக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? சார், நான் வந்து இங்கே நடுக்குப்பத்துலேருந்து வரேன் சார். ஆனால் அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க செஞ்சு தான் நல்லது. அம்மா தான் அம்மா. ஒரு சொல்லுங்க. ஆர்கே நகர் எங்களது. அம்மா மேல உசுர வச்சிருப்பேன். நான் கார்பரேஷனில் போய் வேலை செய்கிறேன். நேற்று அம்மா பார்க்கறதுக்குன்னே நான் வேலைக்கு போய் அவங்க பணிவிட செஞ்சுக்கினேன். அவங்களோட சாவு கூட நான் இருந்து அது எடுக்கிற வரைக்கும் இருந்துட்டு வந்தேன். நான் இது எங்கள் அம்மானா ரொம்ப உசுரி. என் பேர் சசிகலா. நீங்க சொல்லுங்க, எங்க இருந்துமா வந்திருக்கீங்க? சார், கேஜப்ல இருக்கோம். அம்மா பார்க்கறதால வந்திருக்கிறோம். அம்மானா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு, அதனால அங்கேருந்து வந்திருக்கோம். கேஜப்ல இருந்து வந்திருக்கிறோம் சார். சார், நீங்க சொல்லுங்க. ஆர்கே நகர் தொகுதியிலேருந்து வரோம். எங்களுக்காக நிறைய திட்டம் அறிவிச்சாங்க. வீடு, வேலை எல்லாமே அறிவிச்சாங்க. எவ்வளோ மக்கள் வந்து மனு கொடுத்துருக்காங்க, எல்லாமே நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. இப்போ தெய்வம் ஆகிட்டாங்க, எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நீங்க சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? மறைந்த முதலமைச்சருக்கு நீங்க எப்படி அஞ்சலி செலுத்துறீங்க? நாங்க ஐநாவரத்துலேருந்து வந்துக்கிறோம். ஆக்சுவலாக நாங்கள் டிஎம்கே ஆளுங்க தான், ஆனால் அவங்க இறந்ததை தாங்க முடியாமல் நாங்கள் வந்திருக்கிறோம் பார்க்கறதுக்கு. நீங்க சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? மறைந்த முதலமைச்சருக்கு எந்த வகையில் அஞ்சலி செலுத்துறீங்க? நாங்கள் ஆர்கே நகர்லேருந்து வரோம்.
எங்களுக்கு பெரிய இழப்பு தான். நாங்களாம் எவ்வளோ மனு கொடுத்துருக்கோம் அம்மா செய்வாங்கன்னு. ஆனால் அம்மா இவ்வளோ சீக்கிரம் எங்களை விட்டு போவாங்க நாங்கள் நினைக்கல. உங்கள் தொகுதியில் தான் போட்டிட்டு ஜெயிச்சிருந்தாங்க. உங்கள் தொகுதிகளுக்கு என்ன மாதிரியான நலத்திட்டங்களை செஞ்சுருக்கிறாங்க? அம்மா என்ன செய்யல எங்களுக்காக, எல்லாமும் செஞ்சாங்க. இன்னும் நிறைய செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறதுக்குள்ள அம்மா அந்த மாரி ஆயிட்டாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு அதிமுக தொண்டர் நினைக்கிறீங்க, எங்க இருந்து வந்திருக்கிறீங்க நீங்க? கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் சார். இன்னைக்கு 3 நாளாவது வந்து திங்கக்கிழமை சாயந்தரம் வந்தோம். அம்மாவுக்கு காலையில் முடி கொடுத்தோம். முடி கொடுத்துட்டு அப்புறம் வந்து இங்கே 3 சுற்றுக்கு, இது 2வது சுற்று, 3 சுற்று சுற்றிட்டு இது கடைசி சுற்று சார். நாங்கள் 3 சுற்று சுற்றிட்டு நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போனோம். அம்மா நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? எப்படி வந்து அஞ்சலி செலுத்தலா இருக்கீங்க? அம்மாவுடைய இந்த ராஜயோக பதவி கிடைச்சது எம்ஜிஆரால், புரட்சித்தலைவர் எம்ஜிஆரால் கிடைச்சது. தமிழ்நாட்டில் விட மூத்த தலைவர்லாம் இருக்காங்க சினி ஃபீல்டில், அவங்களுக்கும் கிடைக்காம இருந்த இந்த நிகழ்ச்சி வந்து எங்கள் அம்மா ராஜயோகம் பதவி கிடைச்சாங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம், ஹாப்பியாக இருக்கிறோம். சரிங்க, நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கம்மா? புழல் ஜெயில்கிட்ட இருந்து. அம்மா பார்க்க நேற்று கூட்டனால வர முடியாது, அதனால இன்னைக்கு பார்த்து அவங்களை கண்ணீர் அஞ்சல் பண்ணலான்னு வந்திருக்கோம். மும்தாஜ், நீங்க பார்த்திருப்பீங்க, இப்படியாக பல்வேறு இடங்களிலிருந்து பொதுமக்கள் மறைந்த முதலமைச்சருடைய அந்த நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். பல்வேறு ஊர்களிலிருந்து கூட வந்திருக்கிறார்கள். பெங்களூரு, கிருஷ்ணகிரி போன்ற இடத்திலிருந்து கூட மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை நேற்று காண முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தோடு இன்று அவர்கள் இங்கு எம்ஜிஆர் நினைவிடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கும் இந்த இடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்திருப்பதை நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. மதம், சாதி இவற்றையெல்லாம் கடந்து பல்வேறு வகையான மக்கள் இங்கு வந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. கையில் குழந்தைகளை சுமந்து கொண்டு சிறுவர் சிறுமியர்களை கூட்டிக் கொண்டு இங்கு பொதுமக்கள் ஒரு ஆரவாரத்தோடு வந்திருப்பதை நம்மால் இங்கு காண முடிகிறது. மும்தாஜ். மணிகண்டன், பல்வேறு தரப்பினர், பொதுமக்கள் அனைவரும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் வந்து தங்களது அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட மக்களுடைய கூட்டம் வந்து எண்ணிலடங்கா கூட்டமாக இருக்கிறது. இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? நான் ஏற்கனவே கூறியவாறு எம்ஜிஆர் நினைவிட வாயிலிருந்தே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கு வந்து குமிந்த வண்ணம் இருக்கிறார்கள். எம்ஜிஆர் நினைவிட வாயிலில் இரண்டு புறமாக மக்கள் இங்கு அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் போடப்பட்டு அவர்கள் இருவரிசையாக இங்கு மறைந்த முதலமைச்சருடைய நினைவிடத்தை பார்ப்பதற்காகவும் அஞ்சலி செலுத்துவதற்காகவும் ஒரு விரிவான ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்கு தங்களுடைய குடும்பத்தோடு, குழந்தைகளோடு வந்து மறைந்த முதலமைச்சர் இருக்கும் இந்த இடத்தில், நினைவிடத்தில் அவர்கள் அஞ்சலி செலுத்த வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. அவர்களுடைய ஆர்வத்தை பார்த்தா நமக்கே தெரியும். கையில் செல்போன்களை வைத்துக்கொண்டு அந்த நினைவிடத்தை புகைப்படம் எடுக்கும் ஒரு ஆர்வத்தையும் அவர்களால் காண முடிகிறது. அம்மா, நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க. தலைமை செயலகத்திலிருந்து வந்திருக்கோம் சார். தலைமை செயலகம். ஒரு தலைமை செயலக ஊழியராக இருக்கிறீங்க, முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க, என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாங்க சொல்லுங்க. மக்களுக்கு எல்லா நலன்களையும் செய்திருக்காரு சார், ஒரே வார்த்தையில் சொல்ல முடியும். தலைமைச் செயலக ஊழியர்களிலிருந்து அனைத்து அரசு ஊழியர்களும் மற்ற துறைகளை சேர்ந்த பொதுமக்களும் இங்கு சாரியாக வந்து மறைந்த முதலமைச்சர் அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், பல தொழில் செய்பவர்கள் என அனைவரும் தங்கள் மரியாதையை செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். தற்பொழுது தலைமைச் செயலக ஊழியர் ஒருவர் நம்மிடையே இருக்கிற உடனே கேட்போம். அம்மா வணக்கம், எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? என்ன மாதிரி மரியாதை செலுத்த இருக்கிறீங்க? சார், நாங்கள் தலைமைச் செயலக ஊழியர்கள் இங்கே அம்மாவுக்காக நாங்கள் அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருக்கோம். எல்லாருமே வந்து ஒரு தாயை இழந்த பெண் குழந்தை வந்து எவ்வாறு வந்து ஆதரவற்று நிற்பாங்களோ அந்த மாதிரி நாங்கள் இந்த நேரத்தில் ஆதரவற்ற நிலையை தான் அடைஞ்சிருக்கோம். சாதாரண பொதுமக்களை விட நீங்கள் தலைமைச் செயலகத்தில் பணிபுரியுறீங்க. அடிக்கடி வந்து மறைந்த முதலமைச்சர் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. இப்போ அவங்கள பார்க்க முடியல, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சோகமாகவும் இருக்கு. இன்னைக்கு ஆஃபீஸ் வந்து வெறிச்சோடி
ஏதோ ஒரு வெற்றிடமாக ஃபீல் பண்ணுறோம். எங்களுக்கு பணிபுரியறதுக்கு ஒரு தலைமை இல்லாதது மாதிரி இன்ன வரைக்கும் ஃபீல் பண்ணுறோம். இது ஆமா, இப்போ இனிமேல் தலைமைச் செயலகம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றிடமா இருக்கக்கூடிய அந்த தலைமைச் செயலகம் நீங்க சொன்னீங்க, இப்போ இனிமேல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் அரசு ஊழியர்கள், எங்களோட கடமையை நாங்கள் எப்பவும் சரிவர நிறைவேற்றுவோம். ஆனால் அவங்களோட ஒரு ஆளுமை திறன் அது குறைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். யாருமே ஃபீல் பண்ண முடியாது சார். அவங்க வந்து எப்பவுமே யூனிக், அல்டிமேட். அஸ் அ விமன் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. ஆமா, எப்படி நினைக்கிறீங்க? அது பெருமையா இருந்தது. இப்போ வந்து எங்களுக்கு அது உண்மையிலே ஒரு பெரிய இழப்பு தான். எங்களுக்கே கிடைச்ச காலையில ரொம்பவே நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஆஃபீஸ்க்கு வந்தோடனே எங்களுக்கு ஒரு உரிமை தாக்குன மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. வெற்றிடத்தை ஃபில் பண்றதுக்கு வேற ஒரு பெண் முதலமைச்சர் வருவாங்க நினைக்கிறீங்களா? வந்தா நல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல அவங்கள மாதிரி ஒரு ஆளுமை திறனோட, அதே மாதிரி ஒரு இதோட தைரியத்தோட யாராவது வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். மும்தாஜ், நீங்க கேட்டிருப்பீங்க, தலைமைச் செயலக ஊழியர்கள் ஒரு ஆளுமை திறன் மிக்க ஒரு முதல்வரை இழந்து விட்டதாகவும், இந்த வெற்றிடத்தை அவர்கள் கூடிய சீக்கிரத்தில் வேற யாராவது நிரப்புவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. தற்பொழுது ஒரு பெண்மணி நம்மளே இருக்கிறார், உடம்பு கேட்போம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? குழந்தையோட வந்திருக்கீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? சார், நான் சென்ட் தாமஸ் மவுண்ட் பட் ரோட்லேருந்து வந்திருக்கேன். அம்மா ஆட்சியில் நிறைய நல்லது நடந்திருக்கு. அன்பு, அறிவு, அடக்கம், தன்னடக்கம் எல்லாம் சேர்ந்து ஒரே முதல்வர் அம்மா தான். அம்மா மாதிரி இன்னொரு ஆட்சி கண்டிப்பாக அமைவது கஷ்டம். அம்மா நல்லா செஞ்சுருக்காங்க, எல்லாமே நல்லது செஞ்சுருக்காங்க. பட்டி தொட்டிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவங்களுக்கு பிடிக்கும். ஏழைகள்லேருந்து பணக்காரங்க வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்கும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சிந்திச்சு செயல்பட்டு தனியே நின்று சாதிக்க ஒரே ஒரு பெண்மணி அம்மா தான். அம்மா இல்லாத இந்த உலகத்தில் கண்டிப்பாக இந்தியா, தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டம் மக்களுக்கு. அவங்க செஞ்ச ஆட்சி, அவங்க செஞ்ச விதிமுறைகள் அனைத்தையுமே மற்ற வருவங்க அவங்கள பின்பற்றுமாறு தயவு செய்து கேட்டுக்கிறேன். அம்மா நல்ல அம்மா. நன்றி. இது போன்று பல்வேறு வகையான கருத்துக்களை இங்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களும், தலைமைச் செயலக ஊழியர்களாக இருக்கட்டும், மற்ற துறையை சேர்ந்த ஊழியர்களாக இருக்கட்டும், பல்வேறு கருத்துக்களை மறைந்த முதலமைச்சர் மீது வைத்துள்ள அந்த ஒரு பற்றினை, ஒரு அன்பினை இங்கு வெளிப்படுத்தியவாறு இருக்கிறார்கள். காவல்துறையினரும் இங்கு பொதுமக்களை சீர்படுத்துவதற்கான பணியில் ஈடுபட்டு வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். இன்று வேலை தினம் என்றாலும் அதையும் தாண்டி ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குழந்தைகளுடன் தங்கள் குடும்பத்தோடு இங்கு வந்து மறைந்த அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட இந்த இடத்தில் அவர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதை இங்கு நம்மால் காண முடிகிறது. சிலர் தங்கள் கையில் மலர்களை எடுத்து வந்து அவர்கள் இந்த நினைவிடத்தில் வைத்து சென்று போவதையும் நம்மால் இங்கு காண முடிகிறது. மும்தாஜ்.